படி ஆதியும் மந்தமும் மற்ற ஈசன் தான் பரம்பொருளா இருந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பவரா இருக்காரு. அதனாலேயே அவருக்கு ஆதிமூலர்னு இன்னொரு பேரும் இருக்கு. மொத்தத்துல சிவபெருமான் ஞானம், சக்தி, சமநிலை, சுய உணர்வுன்னு மொத்த பிரபஞ்சத்தோட வெளிப்பாடா இருக்கிறாரு. நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தா மற்ற கடவுள்களை விட சிவபெருமான் தோற்றம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சிவபெருமான் உடல்ல எந்த ஒரு தங்க ஆபரணமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஜடாமுடி, கழுத்துல பாம்பு, தலையில கங்கை, இடுப்புல புலித்தோல், உடல் முழுக்க பூசின சாம்பல்னு அவர் உருவமே ஒரு துறவி போலதான் காட்சியளிக்கும். இப்படி ஆத்மாத்மமா காட்சியளிக்கும் சிவபெருமான் உடல் நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை ரகசியங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சிவபெருமானோட மூன்றாவது கண். அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு செயல்